இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். முன்னாடி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியலாம், இங்க பாருங்க ஃபுல்லா மாங்காய் தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாங்காய் வந்துட்டு இந்த தோப்புல இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று நான் பண்ணிருப்பேன் லாஸ்ட் இயர்ல. இதே சேம் புட்லூர்ல இருக்க இந்த மாங்காய் தோப்புக்கு தான் நான் வந்திருப்பேன். இன்னைக்கு இந்த சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ வந்து பார்க்கும் போதே தெரியுது, என் கூட வாங்கலேன். பாருங்க, ஒவ்வொரு மரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ருமானி, கிளிமூக்கு மாம்பழம், பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பறிக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 month வந்து லேட்டா தான் வந்துட்டு பறிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. கொஞ்சம் லேட்டா தான் வந்துட்டு வளைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலயே வந்து கொஞ்சம் லேட்டா தான் இதை பறிக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க. சின்ன சின்ன மரத்துலயே வந்து நிறைய மாங்காய் இருக்குது. கிட்ட பாருங்க, கிட்ட இருக்கு பாருங்க, தெரியுதா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்களுக்கு வந்து ரொம்பவே ஆர்கானிக்கான உரங்கள் தான் வந்துட்டு ஆட் பண்றாங்க. அதனாலவே இந்த மரத்துல இருக்க பழங்கள்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கு. ஏன்னா நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா ஸ்வீட்டா இருந்துச்சு. அதாவது கல்லு போட்டு பழுக்கிற மாம்பழத்துக்கும் ஆர்கானிக்கா வளர்க்குற மாம்பழத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இவங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க. ஒரு 20-25 மாடுக்கு மேல இருக்குது. அதே மாதிரி ஆடும் வந்து பாத்தீங்கன்னா 30 ஆடுக்கு மேல வந்துட்டு இவங்க வளர்க்குறாங்க இவங்க ஃபார்ம்ல. இங்க பாருங்க, கிட்டே பாருங்களேன், வா எவ்வளவு மாம்பழம் இல்ல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 days இல்லைன்னா வந்துட்டு 15 days அப்படின்னு சொல்றாங்க மேக்சிமம். ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பழுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. நீல நிற மாங்காய் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அது ஒரு ப்ளூயிஷ் டோன்ல இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு. இது பாருங்க, இதெல்லாம் நீல மாங்காவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 350க்கு மேல வந்துட்டு மரங்கள் இருக்கா. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி சாப்பிடாம அப்படியே உறிஞ்சி சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஏன்னா வந்துட்டு மாம்பழ கடையில போய் நம்ம வாங்குற சீசன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போய் தான் நம்ம மாங்காய் வெயிட் போட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களை கூட வந்துட்டு நேரடியா கூட்டு வந்து காமிக்கும் போது அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த வீடியோ நாங்க எடுக்கணும்ல எங்களோட கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 3 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாங்காய் வந்துட்டு நீங்க விசிட் பண்ண டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த திருவள்ளூர் சைட்ல வந்துட்டு விசிட் பண்ணுங்க.